இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணா AdSense வந்து அப்ரூவல் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். என்னுடைய பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அல்ட்ரா லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் AdSense அப்ளை பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளாக்கரில் ஒரு 45 போஸ்ட்டுக்கு மேலே இருக்கும்போது தான் நான் வந்து இந்த தமிழ் பிளாக்கர் .xyzக்கு நான் வந்து AdSense வந்து அப்ளை பண்ணுது. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் அதாவது ஒரு 5 அல்லது 6 போஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியான கண்டென்ட் உள்ள போஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து AdSense வந்து அப்ளை பண்ணேன். புரியுதுங்களா? ஓகே, இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டெம்ப்ளேட் இதுக்கு வந்து AdSense அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இது கேரண்டி வந்து கிடையாது. இதில் உள்ள விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக இப்போ வந்து பார்ப்போம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெம்ப்ளேட் யார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கேன். இது வந்து டெம்ப்ளேட் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு தான். ஐ திங்க் வந்து இதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் எல்லாமே அவங்களுடைய டெம்ப்ளேட் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, 2வது டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வந்து AdSense அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ண எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் SEO அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வாங்க. இதே டெம்ப்ளேட் யாரில் தான் அந்த மேக்ஸ் SEO வந்து இருக்குது. என்னுடைய இந்த அல்ட்ரா லைட் டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணி AdSense அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் யதார்த்தமாக இந்த வெப்சைட் நான் விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நான் வந்து கவனிச்சது. இதில் வந்து மேக்ஸ் SEO டெம்ப்ளேட்டும் வந்து இந்த டெம்ப்ளேட் யாரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வந்து கவனிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அரைகுறையாக பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இதில் நான் என்ன விஷயங்கள் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு காப்பிரைட் இல்லாமல் யூனிக்காக வந்து எழுதுறீங்க. ஒரு 25 அல்லது 40 அல்லது 50 போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் போட்டுட்டீங்க. ரொம்ப நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து AdSense வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இமேஜும் சரி, கண்டென்ட்டும் சரி, நீங்கள் எந்த ஒரு சோர்ஸில் வந்து நீங்கள் காப்பிரைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் உள்ள இந்த டெம்ப்ளேட் யாரில் உள்ள டெம்ப்ளேட் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் யாரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து AdSense வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை ஏன் நான் சொல்ல வரேன், இது ஏன் இந்த டெம்ப்ளேட் ஏன் நீங்கள் யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. மற்ற டெம்ப்ளேட்டில் இந்த அல்ட்ரா லைட் டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த AdSenseக்கும் இந்த அல்ட்ரா லைட் இந்த நான் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துருக்குது. எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய பிளாக்கரை நான் வந்து விசிட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு நடுவுலையும் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது. அண்ட் சைடில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது. இங்கே பாட்டமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது. ஒவ்வொரு டைமும் விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும். இது வந்து மொபைலில் பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியுது. இந்த டெம்ப்ளேட் வந்து அல்ட்ரா லைட் டெம்ப்ளேட் நான் இன்ஸ்டால் பண்ணி AdSense அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, AdSense அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நான் 2-3 டெம்ப்ளேட் நான் வந்து மாற்றி பார்த்தேன். புரியுதுங்களா? அந்த டெம்ப்ளேட்டில் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மொபைலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியல. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தெரியல. ஒரு டெம்ப்ளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெனுவே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கு கீழே வந்து விளம்பரம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து தெரியுது. அதாவது ஹெட்டரில் தெரியக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து தெரியுது. சில டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து கிடையாது. புரியுதுங்களா? அண்ட் AdSense ஆட்டோ ஆட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் சில டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் வந்து இருக்குது. மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது AdSense வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அது கூட ஒரு காரணமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து சொல்கிறேன். புரியுதுங்களா? இந்த டெம்ப்ளேட் ஏன் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, மேபி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால் கூட AdSense வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? உண்மையிலேயே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் உங்களுடைய வெப்சைட் வந்து AdSense ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யாரில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அகைன் நான் வந்து சொல்கிறேன், இந்த டெம்ப்ளேட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி AdSense அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக AdSense வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்லலை. அந்த கேரண்டி நான் வந்து கொடுக்க கிடையாது. புரியுதுங்களா?
என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் காப்பிரைட் இருக்கக்கூடாது. அண்ட் காப்பிரைட் இமேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல், என்னுடைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். நேற்று கூட நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு எப்படி என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஆர் த பிளாக்கர் எலிஜிபிலிட்டி ஃபார் ஆக்சன்ஸ் அப்ரூவல் சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா எலிஜிபிலிட்டியும் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தும் உங்களுக்கு வந்து பல முறை நீங்கள் ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு டைம் வந்து இதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி வந்து உங்களுக்கு ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து 100% வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஒரு டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் வந்து உடனே நீங்கள் வந்து இதை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன், பட் எனக்கு வந்து ஆக்சன்ஸ் அப்ளை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து பண்ணாதீங்க. இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு கிடைக்கல, பட் கடைசியாக இந்த ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்னதாக சஜஷன் மட்டும்தான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் இது வந்து 100% வந்து கேரண்டியாக நான் வந்து சொல்ல கிடையாது. ஒரு சஜஷன் நான் வந்து சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மேக்ஸ் எஸ்சிஓ தான் வந்து ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேக்ஸ் எஸ்சிஓமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மொபைலில் பார்த்தாலும் சரி அண்ட் டெஸ்க்டாப்பில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து கரெக்டாக மொபைலில் பார்த்தாலும் சரி எந்த ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து தெரியும். அண்ட் டெஸ்க்டாப்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் அவங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் கண்டென்ட் காப்பிரைட் இல்லாமல், இமேஜஸ் வந்து காப்பிரைட் இல்லாமல் எல்லாமே வந்து கரெக்டாக நான் சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணி ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இதில் டெம்ப்ளேட் இல்லாமல், இந்த டெம்ப்ளேட் யார்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் டெம்ப்ளேட் இல்லாமல் வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா கடைசியாக இதை ஒரு முறை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அதுதான் என்னுடைய சஜஷன். மற்றபடி வந்து இதுக்கு நான் கேரண்டிலாம் வந்து தர கிடையாது. பட் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.